வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வினர் அர்ச்சனா நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. புள்ளி கேங்க காணாமலே போயிட்டாங்க. வடவாய் வச்சிருந்த வனிதா எங்க இருக்காங்கன்னே தெரியல. நிக்சன் உருட்டு அர்ச்சனா சொன்ன போல்டான விஷயங்கள், அவங்க ஒத்துக்கிட்ட விஷயங்கள், பிரதீப் ஃபேன்ஸ் தான் காரணம் அப்படின்னு ஒத்துக்கிட்ட விஷயங்கள், மணிச்சந்திரா கொடுத்த இன்டர்வியூஸ் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி பேச போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீடியோஸை பார்க்குற 95% வியூவர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ என்னோட வீடியோ, என்னுடைய கண்டென்ட், என்னுடைய இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, என்ன அப்படின்னா அர்ச்சனா போல்டா ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூஸ்ல நிறைய பேர் வளைச்சு கொஸ்டின் கேட்டாங்க. உங்களுடைய வெற்றிக்கு யார் காரணம்? நீங்க பிஆர்ஜி தான் நீங்க வின் பண்ணீங்களா, இல்லை உங்க பிரதீப் ஃபேன் தான் சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னு. ஸோ கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. எஸ், பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயத்துல நான் சொன்ன ஐ ஃபீல் சேஃப் வித் பிரதீப் ப்ரோன்னு சொன்ன விஷயம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ அவரு மேல உள்ள அந்த பாசத்தால அகைன்ஸ்ட் புள்ளி கேங் மேல உள்ள கோவத்துல அங்கிருந்து யாரும் வின்னர் ஆகக்கூடாதுன்னு ஒரு தீர்க்கத்துல என்னை வின் பண்ண வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட இண்டிவிஜுவல் கேமும் அதுல அடங்கி இருக்கு. குறிப்பிட்ட சிலர் வரக்கூடாது அப்படின்னும் என்னை வின் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த குறிப்பிட்ட சிலர் யாருன்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்ல விரும்பல. பட் நமக்கு நல்லாவே தெரியும் மாயா தான் அந்த குறிப்பிட்ட சிலர்ல. மாயா, நிக்சன், பூர்ணிமா இவங்களை தவிர்த்து யார் ஜெயிச்சாலும் நமக்கு நல்லதுதான் அப்படின்னு நம்மளே உட்காந்து பேசியிருக்கோம். நீங்க பிஆரா, நீங்க பாட்ஸா அப்படின்னா நான் ஓட்டு போட்டேன், அப்ப நான் பாட்ஸா கிடையாது. இல்ல உண்மையான ஃபேன்ஸ் 19 கோடி ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே பிஆர் செட் பண்ண முடியாது. இதை அவங்க கரெக்டா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், பிஆர் இருக்காங்க. பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எனக்கு நல்லாவே இருந்துச்சு. பிரதீப் ப்ரோட்ட நான் ஃபோன் பண்ணி பேசணும் இனிமேல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க யாருக்கெல்லாம் பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட யாரெல்லாம் பேசினாங்களோ, எனக்கு யார் ரீச் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் பேசினேன். எனக்கு யார் வேணும், யார் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஷக்கீலா கேள்வி கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. சூப்பரான ஒரு பதில், செருப்படி கொடுத்த மாதிரி பதில் சொன்னாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்களுக்கு ஜென்யூனா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு இல்லை, அதுக்கு அவங்க தகுதி இல்லைங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. அதுதான் கரெக்ட். நம்ம கூட லாஸ்ட் வீக்ல அர்ச்சனா மேல நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கான கோவம்லாம் வந்துச்சு. ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, ஏன் மாயா கூட போய் பேசுது, மாயா கூட சேரணும்னு ஏன் நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க சொன்ன காரணங்கள் லாஸ்ட் வீக் தான், நாங்க 2 பேர் தான் உள்ள பொண்ணுங்க இருக்கோம் விசித்ரா எலிமினேட் போனதுக்கு அப்புறம். ஸோ அப்ப நான் எதுக்கு ஹேட்டர்ஸ் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் அவங்க கூட பேசினேன். பட் அவங்க அதை உண்மையா இல்லை அப்படிங்கும்போது வெளியே அவங்க வீட்டுல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயம் காட்டணுமோ அதை மட்டும் காட்டியிருக்காங்க, எதெல்லாம் காட்டக்கூடாதோ அதெல்லாம் காட்டல. ஸோ அவங்க வீட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நமக்கு முக்கியம். ஸோ வீட்டு சைடு ஒரு பொண்ணு நல்லது பண்ணால் எப்படி சப்போர்ட் பண்ணணும், நம்ம பொண்ணு தப்பு பண்ணிடுச்சுன்னா அதை எப்படி தப்பை திருத்தணும் அப்படின்னு தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ் 7ல கலந்துக்கிட்ட கண்டஸ்டனுடைய அந்த அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தயவு செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க. நம்ம இங்கே வருவோம். வனிதா, என்கிட்ட ஒரு வடவாய் இருக்கு, அந்த வடவாயை வச்சுக்கிட்டு நான் என்ன வேணா பேசுவேன், நான் என்ன வேணா உருட்டுவேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், கேட்க யாருமே இல்லை அப்படின்னு உருட்டிட்டு இருந்த வனிதாவுக்கு நேருக்கு நேரா செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் டக்குன்னு புட்டு வச்சிருக்காங்க அர்ச்சனா. அவங்க உடனே சொன்னாங்க, அந்த ஃபைனல் முடிஞ்ச உடனே நான் ஃபைனலுக்குள்ள போன உடனே ப்ராடக்ட்டும் பிஆரும் வேலை செஞ்சுட்டாங்க, இது அன்ஃபேரு, நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, மணிலாம் எப்படி 7th பிளேஸ், அர்ச்சனாலாம் எப்படி வின்னரு, அப்ப காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு என்னென்னமோ உருட்டல். நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம பொண்ணு தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம பொண்ணு புள்ளி பண்ணியிருக்காங்க, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சின்ன பொண்ணு, அவங்களுக்கு நம்ம நல்லது கெட்டதை சொல்லி தரணும், அவங்களை நல்வழிப்படுத்தணும், அவங்களை திருத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட வனிதா அவர்களுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நான் அவங்க பண்ற தப்பையே அவங்க தப்புன்னு எந்த இடத்துலையுமே ஏத்துக்கிறதே கிடையாது. நீங்க ஒரு சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்க, நீங்க ஒரு பிக் பாஸ் ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னா நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே நம்ம சமாளிச்சுதான் போய் ஆகணும். இன்னைக்கு நான் உட்காந்து பேசுறேன்னா என்னுடைய வீடியோ பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் பிடிக்காதவங்க இருப்பாங்க. ஸோ பிடிக்காதவங்க ஒரு என்ன உண்மையை சொல்றாங்க நம்ம பார்க்கணும் முதல்ல. ஸோ பிடிக்காதவங்க எப்போதுமே நம்மள பிடிக்காத மாதிரி பேச மாட்டாங்க. சம்டைம்ஸ் நம்ம திருத்திக்கிற மாதிரி ஒரு சில உண்மைகளும் சொல்லுவாங்க. அதை நம்ம கண்டறிஞ்சு நம்மளுடைய தவறை திருத்திக்க ட்ரை பண்ணணும். ட்ரையே பண்றது இல்லைங்க, நான் பண்றது தாங்க கரெக்டு. நான் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஒரு குட்டை ஒன்று வெட்டி வச்சிருக்கோம், அந்த குட்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் போடுவோம், தாவக்கொலை போடுவோம், எல்லாத்தையும் போட்டு ஒன்றா இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொய்யான கேங் இருக்குல்ல, பொய்யான புள்ளி கேங், அந்த பொய்யான கேங்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல, எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க. அந்த பயம் இருக்குல்ல,
அந்த பயத்துல எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க. என்ன காரணம்னா பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரே ஒரு பேர் தான் காரணம். இன்னைக்கு எப்படி அர்ச்சனா வந்து வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை பேசுறாங்களோ அதே மாதிரி பிரதீப் ஆண்டனியும் இன்டர்வியூ கொடுத்து ஒரு சில விஷயங்களை பேசணும். அப்படி பேசினாதான் எக்ஸாக்டா நம்ம ஒரு சில டிசிஷன் நம்ம எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணிருக்க தப்பு மிகப்பெரிய தப்புங்கிறத உருட்டாம இருக்க முடியும். மாயா, பூர்ணிமா, நிக்சன் என்ன உருட்டினாலும் நீங்க பண்ண உருட்டெல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்து பிரதீப் ஆண்டனி பண்ண தப்பு அப்ப நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அது நீங்க வச்சது ஃபேக் அலிகேஷன், நீங்க வச்சது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் எப்படி தெரியும்னா எல்லாருமே அந்த 24/7 பார்த்துருக்காங்க. உங்களுடைய மாத்தி பேசுறது, அவனை தூக்கணும், அவனை போடணும், அவனை இது பண்ணணும் அப்படின்னு நீங்க பேசுனது, நீங்க பண்ணது, நீங்க கூடி பேசுனது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க வந்து கமலஹாசனை வந்து குறை சொல்லாதீங்க அப்படின்னு. நான் திரும்பவும் சொல்றேன், திரு கமலஹாசன் அவர்கள் இந்த ஷோவை ஒழுங்கா ஹோஸ்ட் பண்ணாம, ரியலைஸ் பண்ணாம, கண்மூடித்தனமா வந்து ஒரு அந்த வீக்கெண்ட் ஷோல மட்டும் வந்து புரிஞ்சிக்காம ஒரு டிசிஷன் எடுத்தார்ல, அதனுடைய விளைவுகள் தான் இங்க வந்து நிக்குது. நாளைக்கு பிபி கொண்டாட்டம்னு ஒண்ணு வைப்பீங்க, அப்ப யாரெல்லாம் கலந்துப்பாங்க, அப்ப என்னெல்லாம் பண்ணுவாங்க. நாளைக்கு பிபி ஜோடிகள் ஒண்ணு வைப்பீங்க, அப்ப யாரெல்லாம் கலந்துப்பாங்க, அப்ப என்னெல்லாம் பண்ணுவாங்க. பிபி ஜோடிகள் நம்ம ஞாபகம் வருது. இப்ப ஜோடி நம்பர் 1 ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஷு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப நல்ல டான்ஸர் அவங்க. கண்டிப்பா அவங்க வந்து அவங்களோட திறமையை கரெக்டா பயன்படுத்தி இந்த மாதிரி நிக்சன் மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தவிர்த்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க இன்னைக்கு ஜோடி நம்பர் 1ல பங்கு பெற்றிருக்கலாம். அவங்களோட திறமையை நீங்க வளர்த்திருக்கலாம், வேற லெவலுக்கு போயிருக்கலாம். நாளைக்கு பிபி கொண்டாட்டம் சரி, நாளைக்கு பிபி ஜோடி வரும்போது சரி, அவங்க பங்கு பெற்று ஒரு டான்ஸரா அவங்க ப்ரூவ் பண்ணிருக்கலாம். எல்லாத்துக்கும் இருந்தது காரணம் நிக்சனுங்கிற அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கு. நிக்சன் வந்து நான் சொருவிடுவேன்னு சொன்னதையோ சரி, இல்ல வினிஷாவை பாடி ஷேம் பண்ணதையோ சரி, 1000 டைம் சாரி சொல்லியிருந்தாலும் அந்த சாரியை உண்மையா சொல்லுங்க நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இங்க நிறைய பேர் சொல்றீங்க அவர் சாரி சொல்லியிருக்காரு. அந்த சாரிக்கு உண்மை இல்லை. அந்த சாரியை அவர் உண்மையா சொல்லல. அந்த சாரியை மனம் வருந்தி தன்னை திருத்திக்கணும்னு சாரி சொல்லல அவரு. நீங்க கேட்கறீங்க, நான் சாரி சொல்றேன், அந்த சாரி இருக்கு. விஷ்ணுவும் சரி, மணிச்சந்திராவும் சரி, தான் பண்ண தப்பு ஒரு சில இடத்துல நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறத உணர்ந்து புரிந்து கொண்டு சாரி கேட்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாரி நிறைய பேர் பல விதமா கேட்கறாங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்னா போட்டு குழப்பி அதை வந்து நம்ம வேற ஒரு பரிமாணத்துல புரிஞ்சுக்க முடியாது. அதனால மாயா வந்து ஒரு பெரிய செஸ் பிளேயருடைய போட்டோவை போட்டு அவங்க வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க இன்ஸ்டா. என்ன சொல்ல விரும்புறீங்க மாயா? நீங்க பண்ணது எல்லாமே பொய், நீங்க பண்ணது எல்லாமே நீங்க ஒரு புழுகு மூட்டை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. நீங்க உங்க சுயநலத்துக்காக ஒருத்தனுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்க. அதுவும் ஒரு கூட்டம் சேர்ந்து, பூர்ணிமா, நிக்சன் போன்ற கூட்டத்தை சேர்ந்து உங்க கூட இருந்தவருடைய வாழ்க்கையை நீங்க வீணாக்கிட்டீங்க. அதுல ஒரு ஆள் சரவண விக்ரம், அதை நீங்க மறந்துடவே கூடாது. சரவண விக்ரம்னு ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாடகத்தை நடிச்சு ஒரு பிரபலமான ஒரு பர்சன். பிக் பாஸ்க்கு அப்புறமா அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அவரை வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? எல்லாம் உங்களுடைய புள்ளி தான். கூட ஒருத்தவனை எதிர்த்தும் நீங்க வந்து காலி பண்ணுவீங்க, கூட வச்சுக்கிட்டும் நீங்க காலி பண்ணுவீங்க. அதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்காக நீங்க என்னென்னலாம் பண்ணீங்களோ அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு எல்லாமே. நீங்க பண்ண விஷயங்கள் லாஸ்டா வந்து ஃபேட்மேன் ரவீந்திரன் கூட வந்து அர்ச்சனாவுடைய வெற்றியை வந்து கேள்விக்குறியாக்குனாரு. பிஆர்ஓடைய 11 லட்சம் வந்து பேலன்ஸ் இருக்கு, அதை போய் கட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்க எல்லாம் வந்து ஒரு ஆளை குறிப்பிட்ட நபரை வந்து டைட்டில் வினராக்கணும் ஒரு குறிப்பிட்ட நடந்து நடக்காம போன உடனே வனிதா, ரவீந்திரன் ஆட்கள்லாம் வெளியே வந்து உங்களுடைய சுயரூபம் வெளியே தெரிஞ்சிருச்சு. இதுதான் இங்க நடந்திருக்கு. இப்ப பிரதீப் மேல அந்த விமன் அலிகேஷன் வச்ச பிரச்சனைக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அது பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறத தாண்டி அந்த விமன் அலிகேஷன் சொன்ன வார்த்தைக்கு அது வந்து சரியானது கிடையாது. அந்த தப்பை அவர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத அர்ச்சனா ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ மணிச்சந்திரா ஓப்பன் அப், தினேஷ் ஓப்பன் அப், விஷ்ணு ஓப்பன் அப், எல்லாமே அதை பேசியிருக்காங்க. நிக்சன், பூர்ணிமா, மாயா, நீங்க உருட்ட இன்னும் நீங்க உருட்டிக்கிட்டே இருக்க முடியாது. உங்களுடைய காலம் முடிஞ்சு விட்டது. ஸோ பிபி கொண்டாட்டம், பிபி ஜோடிகள் என்ன நடக்கும் போதுன்னு பார்ப்போம். அர்ச்சனாவுடைய இன்டர்வியூக்கு அப்புறம் ஏதாவது ரியாக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து பிரதீப்பும் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி சோசியல் மீடியாவில் 1 வீக்கா வந்து அவர் எந்த ஆக்டிவா இல்லை. வனிதா அவர்களும் ஆக்டிவா இல்லை. அப்படிங்கன்னா வனிதா வந்து அவங்க பிக் பாஸ் அந்த 7 ஃபைனல் முடிக்கும் போது அவங்க எப்படி பேசினாங்கன்னு நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன மாதிரிலாம் பேசினாங்க, எப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லி மீடியா முன்னாடி வந்து எந்த அளவுக்கு பேசினாங்க எல்லாத்தையும் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து திரும்பவும் இந்த உண்மையா இருந்திருந்தா, அதாவது இது அர்ச்சனா சொல்றது பொய், நாங்க சொல்றதுதான் உண்மை, பிரதீப் சொல்றது பொய், நாங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னு இந்த பொய்யான புள்ளி கேங் வந்து பேசுறாங்களா, என்ன பேசுறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.